ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இன்னொரு வாரத்துல புதன்கிழமையில நாங்கள் ஒன்று கூட நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் சுவாமி, நாங்க அந்த கடைசி அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, ஒவ்வொரு வசனமுமே ஆவியானவரின் இன்ஸ்பிரேஷனால தான் எழுதப்பட்டிருக்கு என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இதன் மூலமாய் நாங்கள் சாதாரண காரியமா இருந்தாலும் அதுலயும் எங்களுக்கு ஏதாவது வச்சிருப்பீர். இந்த அதிகாரம் கூட அப்படித்தான், ஒரு vote ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுலயும் நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இன்னும் நாங்க அடுத்ததாக என்ன புத்தகத்தை படிக்கணுங்கிறதையும் எங்களுக்கு நீர் சொல்லித் தாரோம். இந்த வேலையை ஆசீர்வதித்து தாரோம். வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து தாரோம். தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நீர் கற்றுத்தாரும். நாங்கள் அதை கேட்டு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். சோ இன்னைக்கு நாம கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். அது ஒரு vote ஆஃப் தேங்க்ஸ். ரோமன்ஸ் சாப்டர் 16 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ஒரு பெரிய vote ஆஃப் தேங்க்ஸ். பவுல் தன்னுடைய ஊழியத்துல சந்தித்த அனைத்து பேருக்கும் அங்க அவர் நன்றி சொல்லுகிறவராய் நாம் பார்க்கிறோம். நன்றிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு காரியம் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயினா கூட அதுலயும் நம்ம நன்றி சொல்லுறதுக்கு இருக்கும். இதைதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. இதே பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டா எப்படி நான் ஸ்தோத்திரம் சொல்வது? இப்போ ஒருவேளை ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கால் தான் அடிபட்டிருக்குன்னா, என் தலை அடிபடலையே, என் உயிர் போகலையே, அதற்காக நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு ஏதாவது நமக்கு ஒரு காரியத்தை there will be always something to be thankful for. இதைத்தான் நாம கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்ம முறுமுறுக்கிறவர்களாய் கம்ப்ளைண்ட் பண்றவங்களா இருந்தோமானா நம்மால என்ன செய்ய முடியாது? இந்த நன்றி சொல்லவே முடியாது. நாம எந்த நேரம் ஒரு கம்பேரிசன், ஒரு கம்ப்ளைனிங், ஒரு மர்மரிங் இப்படி நிலைமையில நாம் இருந்தோமானால் நம்மால என்ன செய்ய முடியாது? நன்றி சொல்லவே முடியாது. ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட் நமக்கு இருக்காது. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அதுல 10 பேருக்கும் அவர் குணப்படுத்தினாரு. ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீங்க போங்கன்னாரு. அவங்க போற வழியிலேயே குணமாயிட்டாங்க. 10 பேர் இருந்தாங்க. 9 பேர் அப்படியே போயிட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் திரும்ப அவர் பாதத்துல விழுந்து நன்றி சொல்ல வந்தான். அதைத்தான் கர்த்தர் அதை முக்கியப்படுத்தினார். அதை அங்க எழுதி வச்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை எதிர்பார்க்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த அதிகாரத்துல 1-16 வசனங்கள்ல அவர் வரிசையா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிட்டு இருக்காரு. யாரு? பவுல். யாருக்கு எழுதுறாரு? ரோம சபைக்கு. அவர் ரோம சபைக்கு அங்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு இவர் நன்றி சொல்றாரு. எங்கிருந்து எழுதுறாரு? கொரிந்து பட்டணத்திலிருந்து எழுதுறாரு. 17-20 வசனங்கள் சில பேரை அங்குள்ள யூத கிறிஸ்தவர்கள் அவாய்ட் பண்ணுங்க, அவர்களோட நீங்க ஐக்கியப்பட்டீர்களானால் தவறான வழிக்கு போவீங்க, அதனால அவாய்ட் பண்ணுங்கன்னு அங்க சில பேரை குறிப்பிட்டு சொல்றாரு. 21-23 வரைக்கும் மறுபடியுமாய் வாழ்த்துதல் சொல்றாரு. அவரோடு கூட நெருக்கமான, முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெருக்கமான கம்பேனியன்ஸ், கூட ஊழியம் செய்தவர்கள்.
கடைசி வந்து ஆசீர்வாதம். இப்படியாக அந்த முழு அதிகாரமும் பிரிக்கப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஸோ கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல், அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் பிளஸ்ட். இத பவுல் அவருடைய இந்த கடிதத்துல 26 பேரை பெயர் சொல்லி நன்றி செலுத்துறார். அப்ப பவுலுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஃப்ரெண்ட் மேக்கர். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பழகவே மாட்டாங்க, அப்படியே ஐசோலேட்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சுலபமா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. சுலபமா இப்ப சர்ச்சுக்கே வர்றாங்க, ரெகுலரா வர்றவங்க இருக்காங்க. அதுல நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துட்டே போயிடுவாங்க. சரி, சர்ச்சில் தான் அப்படி பார்க்குறாங்க. வெளியே வந்து கடையில எங்க சர்ச்சில் ஒரு ஹேபிட் உண்டு. முடிச்ச உடனே எல்லாரும், நிறைய பேர், ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அதில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஏன்னா ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு போயிடும். அப்புறம் அங்கிருந்து பக்கத்திலே ஒரு பழமுதிர் இருக்கும். கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த திறப்பான், அங்கே போய் எல்லாரும் காயெல்லாம் வாங்குவோம். திஸ் இஸ் ரெகுலர் ஃபீச்சர். இதில் பாதி சர்ச்சை இங்கே பார்க்கலாம், அப்புறம் அங்கேயும் பார்க்கலாம். இந்த இடங்களுக்கெல்லாம் அவங்க வந்தா கூட அவங்க வந்து இப்படி முன்ன பின்ன தெரியாத மாதிரியே இருப்பான். ஐ டோன்ட் நாட் நோ வாட் தேர் ப்ராப்ளம் இஸ். ஆனா பவுல் அப்படி இல்லை. ஹி இஸ் a friend maker and a soul winner. If you can't make friends, then how can you win their souls? இல்லையா? அது அவர் வந்து அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை வாழவே இல்லை. He had friends in the Lord and appreciated them. ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு நல்ல எல்லாரோடைய ஐக்கியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும். சரி, நான் சொன்ன 26 பேரை அவர் வந்து பெயர் சொல்லி இருக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ, அவருடைய ஊழியத்துல அவர் நன்றி சொன்னது, அந்த 26 பேர்ல நிறைய லேடிஸ் இருந்தாங்க. ஏன்னா நிறைய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் போது லூக்கா எழுதுற சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், 7 பேருக்கு மேல அவருக்கு நெருக்கமாய் ஊழியத்துல உதவினவர்கள் பெண்களாயிருந்தார். இங்கேயும் நாம பார்க்கிறோம், அவருக்கு ஊழியத்துல நிறைய பெண்கள் உதவி செய்தவர்களாய் பார்க்கிறோம். அதுல சில பேருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து பீபி, பிரிசில்லா, மேரி, த்ரிப்பேனியா, டைபோசா, பெர்சிஸ், ரூஃபஸ் மதர், ஜூலியா, நேரையோ சிஸ்டர். இப்படி நிறைய பேரை பெயர் சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதாக பார்க்கணும். ஒரு சிலரை பிலவடுன்னு அட்ரஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு சிலரை என்னுடைய சொந்தக்காரங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு பழகி, அந்த அளவுக்கு அவர்களோட ஐக்கியப்பட்டவராய் நாம் பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்குற பர்சன் யாருன்னு சொன்னா ஃபீபி. தமிழ்ல வந்து அவங்கள பெபேயாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இருந்த ஊர் வந்து கெங்கிரேயா. அந்த சர்ச்சுக்கு அவங்க ஷி வாஸ் த டீக்கனஸ். அவங்க தான் டீக்கனா இருந்தாங்க. அவங்க நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, அதுல பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அவர்களை ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தவர். ஏன் இவ்வளவெல்லாம் சொல்றாருன்னா, இவங்க இந்த அம்மா கையில தான் அவங்க வந்து அந்த பவுல் வந்து ரோமருக்கு எழுதின இந்த லெட்டரையே கொடுத்து அனுப்பினார். ஸோ அந்த விதமாய் அவங்க உதவி செய்ததுனால அங்கிருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இவர் வந்து சொல்றாரு, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, அவங்களுக்கு என்ன உதவி இருக்கோ அவங்கள பார்த்துக்கோங்க, அவங்கள கவனிச்சுக்கோங்க அந்த அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. ஸோ அதனால நீ அவங்கள அங்க கவனிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லுவதாக பார்க்கிறோம். பெபேயாள்னு அர்த்தம் ஃபீபி அப்படின்னா ஷைனிங் ஒன் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தமா. இப்ப ரோம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம்.
இந்த அம்மா இருந்த இடம் எங்கன்னா கெங்கிரேயா, இதுதான் அவங்களுடைய இடம். பட் அங்கிருந்து அவங்க ரோமுக்கு போறாங்க. அது நடந்து போகணும். அன்னைக்கெல்லாம் பஸ் வேன் எல்லாம் கிடையாது, நடந்து போகணும். அடுத்தது சுவிசேஷத்தை இந்த மாதிரி நிருபங்களை எடுத்து செல்லணும்னு சொன்னா மிக கடினம். ஏன்னா முதலாவது லேடிஸ்க்கான ஆபத்துகள், அடுத்தது இந்த மாதிரி ஆண்டவருடைய காரியத்தை அவங்க எடுத்துட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுல அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனா she was bold enough to help Paul and also us, because அதை அவங்க எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கலன்னா நமக்கு இன்றைக்கு இந்த சுவிசேஷம் இருந்திருக்காது. அவங்க பேரு வந்து சிவாச சக்கரர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சக்கரர் அப்படின்னா உதவி செய்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ரோம்ல இருந்த அத்தனை பிலீவர்ஸுக்கும் பவுல் எழுதுறாரு, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு போடுற. அடுத்ததான் முக்கியமான 2 பேர் யாருன்னா பிரிசில்லாவும் ஆக்கிலாவும். அவங்கள பற்றி நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நாம அவங்கள பற்றி வாசித்தோம். எப்படி அவர்கள் பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தார்கள், பவுலோடு கூட சேர்ந்து வேலை செய்தார்கள், கூடாரம் அமைக்கும் வேலையை செய்தார்கள், பவுலோடு கூட சேர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அது மாத்திரம் அல்ல, அப்பல்லோங்கிற அந்த சீஷனுக்கு சரியான சத்தியத்தை இவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். ஏன்னா அவர் கொஞ்சம் வித்தியாசப்பட்டாரு, அவருக்கு சரியான சத்தியத்தை அவர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இங்க அவரை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அப்ப எவ்வளவு தூரம் பவுல் மேல அவங்க நம்பிக்கையோடு, பவுலோடு கூட அட்டாச்சா இருந்தா, எங்க லைஃப் போனாலும் சரி, நாங்க வி ஆர் வில்லிங் டு டை அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்ப நான் மாத்திரம் அவங்களுக்கு நான் நன்றி உள்ளவங்களா இல்ல, அகிலா பிரிசிலா இருந்த இடத்துல அத்தனை பேரும் யாரு? புறஜாதியார், நாட் ஜூஸ், நாட் ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ், நான் ஜூஸ் கிறிஸ்டியன்ஸ், அவங்க எல்லாருமே அவர்களுக்கு மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா நன்றி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவங்க வீட்டிலேயே ஒரு சபையை அவங்க கூடி வருகிறதை பார்க்கிறோம். அந்த சபையையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு பவுல் சொல்றதை பார்ப்போம். ஸோ இது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல இவர்களை பற்றி பார்க்கிறோம். ஸ்பர்ஜன் என்ன சொல்றாருன்னா, ஸ்பர்ஜன் ஒரு பெரிய கமெண்டேட்டர், அவர் என்ன சொல்றாருன்னா, when two loving hearts pull together they accomplish wonders. இப்போ இந்த நாட்கள்ல அதிகமா இந்த யங் அடல்ட்ஸ் ஃபெலோஷிப்னு, ஃபேமிலி ஃபெலோஷிப்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்படி பார்க்குறப்போ இவங்க 2 பேரும் தான் மிக ஒரு அருமையான முன்மாதிரிகள். உலக வேலையாகட்டும், ஆண்டவருடைய வேலையாகட்டும், ஆராய்ச்சி செய்கிறதாகட்டும், அடுத்தவங்களை கவுன்சில் பண்றதாகட்டும், எல்லாவற்றிலுமே அவங்க 2 பேருமாய் இணைந்து அதை செய்வதை பார்க்கிறோம். அதனாலதான் they could accomplish wonders. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமும் ஒரு இணைதலும் ஒரு ஊழியமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தா அது மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆனா அதே சமயத்துல இன்னொரு கப்பலையும் நம்ம பார்க்கிறோம். என்னது? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சபீரா, இவர்களும் ரொம்ப இணைந்து செஞ்சாங்க. ஆனா இணைந்து கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை, தவறான காரியத்தை செய்தார்கள். எப்பொழுதும் நாம இதுல மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் இணைந்து செய்யணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும், கணவனோடு சேர்ந்து செய்யணும். அதே சமயத்துல தவறான காரியத்துல இணைந்து செய்ய கூடாது. இந்த மாதிரி தவறான ஆலோசனை சொன்ன ஆமானின் மனைவியை பற்றியும் நாம் அறிவோம். ஆமானின் மனைவி சிரேஷி, அவங்க என்ன செஞ்சாங்க? தவறான காரியத்திற்கு இணைந்து போனார்கள். அவளுக்கு எல்லாம் தப்பா ஆலோசனை சொல்லி கொடுத்தாங்க. அதன் முடிவு அவள் ஒரே நாள்ல தன் கணவனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவள் தூக்கில இடப்பட்ட இழந்ததை பார்க்கிறோம். ஸோ
நம்ம நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது. இப்ப அடுத்து வந்து எப்பனேட்டஸ், இது ஒரு ஆண். இவர் வந்து அகாயா பகுதியில முதல் பலனாய் கிறிஸ்துவுக்காய் தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு மனுஷன். இவர் வந்து எப்படின்னு சொன்னா, இவரும் பவுலோடு கூட மிக நெருக்கமானவர். பவுலுக்கு அநேக உதவிகளையும் அவர் செய்திருக்கிறார். ஸோ பவுல் வந்து சும்மா வந்து மிகவும் அன்பான பிலவட் அப்படின்னு எல்லாரையும் சொல்ல மாட்டார். இந்த மனுஷனை அவ்விதமாய் அழைக்கிறாருன்னு சொன்னா அவர் உண்மையாகவே மிகவும் அவருக்கு நெருங்கினவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம பார்க்கலாம். அடுத்த 7ஆம் வசனத்துல ஆண்ட்ரானிகஸ் அண்ட் யூனியஸ், யூனியாவையும் ஜூனஸ் போட்டிருக்கோம், வாழ்த்துங்கள். அண்ட்ரோனிக்கேயாவையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். ஏன்? அவங்க என்னோடு கூட காவலில் கட்டுண்டவர்களாய் இருந்தார். நான் சிறையில இருந்தேன், அவர்களும் என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்கிறவர்களாய் எனக்காக அவங்க சிறை வாசத்தை அனுபவித்தார்கள். அதே போல பிரியமான அம்பலியாவை வாழ்த்துங்க. இப்ப என்ன அதுல நாம ஒண்ணு கத்துக்கிறோம்னா, பால் நெவர் லெஃப்ட் ஈவன் அ சிங்கிள் பர்சன். ஒருத்தரையும் அவர் விடல, எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பொதுவா ஃபங்க்ஷன்ல சொல்றது மிக மிக கடினம். எப்படியாவது ஒருத்தர் சொல்லுவாங்க, இவங்களை சொல்ல மறந்தீங்க, என்ன சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னு எப்படியாவது சொல்லுவாங்க. ஆனா இங்க பாக்குறோம் பவுல் எல்லாரையும் ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் யாரு அப்படின்னு முடிஞ்சா அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி அவர்களையும் நன்றி செலுத்துங்கள், அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ரோமல்ல இருக்கிற யூதர்களுக்கு அவர் அறிவுரை சொல்லுகிறார். இவர் எங்கேயோ இருக்கார், இஸ் நாட் இன் ரோம், ஆனா அந்த மக்களுக்கு அதை டீச் பண்றார். அது போல உர்பான் ஸ்தாக்கி இவர்களையும் வாழ்த்துங்கள், ஏன்னா அவங்க உடன் வேலையாட்களாய் இருந்தார்கள், ஊழியத்துல அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே போல கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பெல்லாவை வாழ்த்துங்கள், அரிஸ்டோபோலுவின் வீட்டாரை வாழ்த்துங்க. இங்க கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அரிஸ்டோபோலஸ் ஆக்சுவலா பவுலுக்கு உதவி செய்யல, ஆனா அரிஸ்டோபோலஸ் உடைய வீட்டார் அவருக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கார். அதனால அரிஸ்டோபோலஸ் வீட்டாரை அவர் வந்து நன்றி செலுத்துறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஒருவேளை அரிஸ்டோபோலஸ் இன்னுமே அவர் அந்த காலத்துல ஆண்டவர் கூட வரல அப்படின்றத கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க. அடுத்து நெறையுங்கிறவரு ரோமன்ஸ் வேர் கண்டெம்டு ஃபார் பீயிங் கிறிஸ்டியன்ஸ். அப்போ அன்றைக்கு இந்த காலகட்டத்துல நீரோ இந்த மாதிரி பெரிய அதிகாரிகள், ரோமன் எம்பரர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பெர்சிக்யூஷன்ல பயங்கரமான மக்கள். கிறிஸ்தவர்களா இருந்ததினாலே அவர்களை என்ன செய்வாங்க, சிங்கத்தின் வாயில அந்த கொலோசியம் என்கிற அந்த இடத்துல கிளேடியேட்டர், அந்த இடத்துல இந்த கிறிஸ்தவர்களை கூட்டம் கூட்டமா சிங்கத்துக்கு இரையாக அல்லது பலவிதமான டார்ச்சருக்கு அவங்க அனுமதிப்பாங்க. அப்படி இந்த நிறைய அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த பர்சன் அவர் இறந்துட்டார். ஆனா அந்த ஒய்ஃப் துரத்தப்பட்டாங்க. எப்படி யோவான் பட்மோஸ் தீவுக்கு துரத்தப்பட்டாரோ இந்த அம்மாவையும் துரத்திட்டாங்க. ஆனா அந்த அவங்களுடைய ஒரு சீஃப் சர்வெண்ட் அந்த நெறையுங்கிறவரு, அவர் தான் இந்த மக்களுக்கு சாட்சியா இவர்கள் அப்படி உயரையும் கொடுக்கத்தக்கதாக அந்த சுவிசேஷத்தை கொண்டு அன்றைக்கு சுவிசேஷம் இவாஞ்சலிசம் வந்து பயங்கரமாய் நடந்தது. பவுல் வந்து அவர் வந்து நிறைய வேலைக்காரர்களுக்கு சொன்னார்.
இந்த வேலைக்காரர்கள் போய் அவர்களுடைய அதிகாரிகளுக்கு, அவர்களுடைய எஜமானருக்கு போய் சுவிசேஷத்தை சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த நிறைவுடைய காரியமும் அவ்விதமாக காணப்பட்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இங்க 24 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 24 பெயர்ல 13 பெயர்கள் பேலஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேலஸ் சர்வன்ட்ஸ், அரண்மனை, சீசருடைய அரண்மனை காவலாளிகள், அரண்மனை வேலைக்காரர்கள் பவுலினால் சந்திக்கப்பட்டு சுவிசேஷத்தை அறிந்து அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களாய் நாம் பார்க்கலாம். அதெல்லாம் அவங்க, ஏன்னா சர்வன்ஸை பத்தி ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ அவங்க கிறிஸ்தவர்கள் ஆனதும் அங்க ரெக்கார்ட்ல இருக்கு. அவ்விதமாக இந்த மக்கள் இதானாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்போ 11, 12, 13 அங்க என்ன பார்க்கிறோம்னா, என் இனத்தான் ஆகிய, அப்படின்னா யூதன், என் இனத்தான் யூதன், ஏரோதியோனை வாழ்த்துங்கள். அப்படி ஒருத்தன் அங்க இருக்கான், அவனுடைய இனத்தான், அவனுடைய சொந்தக்காரர். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்து. பாருங்க, ஒவ்வொருத்தரையும் கரெக்டா சொல்றாரு. அவங்க வீட்டுல கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க கிறிஸ்தவங்க ஆயிட்டாங்க, அவங்களுக்கு. இப்ப அடுத்த வசனத்துல என்ன பாக்குறோம்? கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறன்னு சொல்லும்போது ஊழியத்துக்காக அவர்கள் எடுக்கிற எஃபர்ட். திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். இவங்க எல்லாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவங்க. ஒரு சிலர் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், வீட்டுல சபையா இருந்து ஆராதிக்கிறவர்கள். ஒரு சிலர் அவரோடு கூட உடன் வேலையாட்களாய் இருந்தவர்கள். ஒரு சிலர் அவருக்காக தன் கழுத்தையும் கொடுக்க, உயிரையும் துறக்க ஒரு ஃபெய்த்ஃபுல்லா இருந்தவர்கள். பாருங்க, ஒவ்வொருவரையும் அவர் கரெக்டா பார்த்து 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 அவர்களுக்கு நன்றி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபை, தமிழ்ல ரூபை, இங்கிலீஷ்ல ரூஃபஸ் அப்படின்னு இருக்கு. எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்க. அப்படின்னா என்ன? இந்த ரூஃபஸும் பவுலும் சேர்ந்து ஊழியம் செஞ்சிருக்காங்க. அவங்க ரூஃபஸ் உடைய தாயார் பவுலுக்கு உதவியா அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க வீட்டுல தங்க வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டாலிட்டி, ஷி ஹஸ் எக்ஸ்பிரஸ் சம் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதனால அவர்களுக்கும் அவனுடைய தாயையும் வாழ்த்துங்க. 14, 15, 16 அசிங்கிரித்துவையும் பிலகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்க. பேரே நமக்கு வாய்க்குள்ள உள்ள வரல, ஆனா அவ்வளவு பேரையும் அவர் எழுதியிருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் வாழ்த்துங்க. அவர்களோடு இருக்கிற சகோதரர்னா பிலீவர்ஸ், ஆல் தோஸ் ஹூ ஹவ் அக்செப்டட் கிரைஸ்ட். அந்த கூட்டம், இவங்களோடு இருக்கிற அந்த விசுவாச கூட்டத்தாரையும் நீங்க வாழ்த்துங்க. பிலோலோகையும் யூலியாலையும் நேரேயும் அவருடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். சோ இங்க இன்னொரு கூட்டத்தை அவர் சொல்றாரு. அவங்க எல்லாரும் righteous people who have committed their lives, born again Christians, அவர்களை வாழ்த்துங்கள். அடுத்ததா, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனத்துல, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளும் இடரல்களையும் உண்டாக்குறது. இந்த 3 வசனம் இது வரைக்கும் வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துன்னு சொன்னாரு. இந்த 3 வசனம், இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் a warning. இங்க இவ்வளவு கூட்டத்துல சில பேர் இருக்காங்க. அவங்க யாரு? உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினர்களையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்கள். எல்லா கூடுகையிலையும் எல்லா சபையிலையும் ஐக்கியங்கள்லையும் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கு. இவர்களை கண்டறிந்து இவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்ல. இந்த இடத்துல பாருங்க, அவர் பேர் சொல்லல. இப்படிப்பட்டவர்கள்
அங்க இருக்காங்க, அவங்கள விட்டு நீங்க விலகுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, அவங்களுக்கு முக்கியம் எது? பணம். அவங்க அவங்களுடைய வசதிகள், கம்ஃபர்ட். இங்க ஒரு கூட்டம் நம்ம பார்த்தோம், ஊழியத்துக்காக கழுத்தை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க. ஆனா இவங்க காசுக்காக ஊழியம் செய்யறவங்க. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நயவசனிப்பு, ரொம்ப உருகி உருகி பேசுவாங்க, இச்சக பேச்சு, கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார். இன்னசென்ட் பீப்புள் வில் கெட் ட்ராப்ட். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க விலகு. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஒருத்தர் கீழ்ப்படுகிறவங்க, ஒருத்தர் தாழ்மையா இருக்கிறவங்க, ஒருத்தர் சார்ந்த குணம் உள்ளவங்கன்னு சொன்னா அது அவங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆகையால் நான் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, நீங்க நன்மைக்கு ஞானிகளாயும் தீமைக்கு பேதைகளுமாயும் இருக்க வேண்டும். We need wisdom and we also need to be innocent. இப்போ நமக்கு ஒரு வசனம் சுவிசேஷத்துல சொல்லப்படுது இல்லையா? புறாவை போல கபடத்தவர்களாயும் சர்ப்பத்தை போல விதா உள்ளவர்களாயும் இருக்கும். So we need wisdom, we need craftiness, we need skill. At the same time, we are to be innocent. கபடற்றவர்களாய் இருக்கணும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர் உண்டு. அதுல ஒன்று சமாதானத்தின் தேவன், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஒன்று இவருக்கு சமாதானத்தின் தேவன். இன்றைக்கு பல நாடுகள் போரில் இருக்கு. பல பேர் சொல்றாங்க, நான் சமாதானத்தை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். ஆனா சமாதானத்தை உண்மையாய் கொடுக்கிறவர் ஆண்டவர். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நம்ம மார்னிங் அந்த டிசீவர்ஸ், அந்த டிவைடர்ஸ், ஒரு கூட்டத்துல சபையில இடரலாய் இருக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், நம்மை பிரிக்கிறவர்கள், people who feed their own bellies, இவர்களை எல்லாம் விட்டு நாம் என்ன செய்யணும்? விலக வேண்டும். They have flattering speech, smooth words, but எப்பவுமே அவங்க ஏமாந்து போகிற சிம்பிள் பீப்புளை டார்கெட் பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லா விழிச்சிருக்கிறவங்கள விட்டுருவாங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்ப அடுத்த பார்ட், இவங்க இவரோடு கூட உடன் வேலையாளர்களாய் இருந்தவர்கள். இந்த குரூப் அது யாரு? தீமோத்தேயு. இவர் சிறையிருப்புல இருக்கும்போது, ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கும்போது, தீமோத்தேயு கூடையே உட்கார்ந்து இவர் சொல்லுவதையெல்லாம் அவர் தான் எழுதினார். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண தீமோத்தேயு. அப்புறம் என் இனத்தாராகிய அவருக்கு சொந்தமான லூகியும் யாசோனும் ஜோசபஸ் அவர்களை எல்லாம் வாழ்த்துகிறார்கள், உங்களை வாழ்த்துகிறார்கள். இவங்க எல்லாம் என்னோட கூட இருக்கிறவங்க, இவங்க உங்களை வாழ்த்துறாங்க. இதை நான் சொல்ல சொல்ல எனக்கு கம்ப்ளீட்டா எழுதி கொடுத்ததும் பேரு டெர்டியஸ். அதனால டெர்டியஸுக்காக நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். காயுங்கிறவரு see the role, different role, different work in evangelism, in a missionary work, God's work, different works.
எல்லாரும் போய் ப்ரீச் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. ஒரு சிலர் அவங்க சாப்பாட்டுக்கு வேண்டியதை செய்யணும், ஒரு சிலர் அவங்க தங்குறதற்கு வேண்டியதை செய்யணும், ஒரு சிலர் அவர் சொல்றதை எழுதணும், ஒரு சிலர் அவர் எழுதினதை கொண்டு போய் கொடுக்கணும். டிஃபரண்ட் ஒர்க்ஸ், பட் தே ஆர் ஆல் கவுண்டட் அஸ் co-workers, உடன் வேலையாட்கள். அப்போ பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரேஸ்டஸ், சகாதரனாகிய குவார்டஸ், அவங்களும் உங்களை வாழ்த்துகிறார். இப்படி ஊழியக்காரங்களுக்கு ஒரு பெரிய, இன்றைக்கும் ஒரு பெரிய காட்ஸ் ப்ராவிடன்ஸ் இஸ் தட் அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், அங்க இருக்கிற வில்லேஜ் தலைவர்கள், அங்கங்க இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிறைய பேர் இவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க. இவங்க செய்கிற காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்றவங்களா இருப்பாங்க. எல்லாரும் அவங்க வந்து ஒருவேளை நான் கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க, ஆனா தே வுட் பி சப்போர்ட்டிங் அவர் மிஷனரிஸ். அதுதான் பவுலுக்கும் அங்க நடந்திருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பாருங்க, அடிக்கடி அடிக்கடி இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஓகே, நான் இப்பதான் சொன்னேன் அதெல்லாம். இந்த 25, 26, 27 என்ன காரியம் பார்க்கிறோம்னா, ஆதிகால முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுகிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. திரும்ப அதே சொல்றார். அதாவது அவர்களை அப்ரிசியேட் பண்ணிட்டு அதே சமயத்துல இந்த ரெவலேஷன் ஆஃப் த மிஸ்ட்ரி, என்ன மிஸ்ட்ரி? ரிடெம்ஷன் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த மெசாயா. இதுதான் மிஸ்ட்ரி. இந்த ரகசியத்தை, ஏன்னா இந்த ரகசியம் தெரியாம தான் இன்றும் கூட இஸ்ரேல் ஜனங்கள் பாவம், அவங்க தே ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் அ மெசாயா. ஆனா இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் ரட்சிப்பு என்பதை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். பவுல் தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக, அவருடைய ஊழியத்தின் மூலமாக அவர் அதை வெளிப்படுத்தினார். இது வந்து ஏற்கனவே பல தீர்க்கதரிசிகள் மூலமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து இது சொல்லப்பட்டிருக்கு. அப்பெல்லாம் அது ரகசியமா இருந்தது. புதிய ஏற்பாட்டுல அந்த ரகசியம் வெளிப்பட்டுருச்சு. இயேசு கிறிஸ்துவை மக்கள் கண்டார்கள். பவுலுக்கும் அந்த அனுபவம் கிடைத்தது. அதனால அவர் அதை சொல்லுகிறார். அதுக்கு நாம கீழ்ப்படியணும் அப்படின்னு அவர் அங்கு சொல்லுகிறார். இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் இருக்கிறது. சோ இந்த முழு நிருபமுமே நம்ம மொத்தமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய திட்டம், காட்ஸ் பிளான், the mystery of redemption, the mystery of justification, நீதிமானாக்கப்படுகிறது, the mystery of sanctification, பரிசுத்தமாக்கப்படுகிறது, the mystery of glorification, மகிமைப்படுத்துகிறது. இதெல்லாம் முழு நிருபத்திலும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை அவ்விதமாய் பவுல் அதை கொண்டு வந்திருக்கிறார். அதிகாரமா பார்த்தோம்னா அந்த மாதிரிதான் இருக்கும். இதுல நடுவுல அவருடைய பாரம், யூதர்களை குறித்த பாரம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த பாரம், அதையும் நாம 3 அதிகாரங்களில பார்த்தோம். நீ தொடர்ந்து அவருடைய காரியங்கள். அப்புறம் ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியனா நாம எப்படி இருக்கணும்? நம்ம ஜஸ்டிஃபை ஆயாச்சு, நீதிமான் ஆயிட்டோம், நாம பரிசுத்தமாக்கிட்டோம், நாம ஆண்டவருக்கு மகிமையா வாழணும்னு நினைக்கிறோம். அப்ப எப்படி வாழணும்? அதையும் நமக்கு ஒரு சில அதிகாரங்கள்ல அவர் அழகா அதை சொல்லி கொடுத்தார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும், ரெனியூவல் ஆஃப் யுவர் மைண்ட் இருக்கணும், we should not be conformed to the world அப்படிங்கிறதையும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அழகாய் நம்ம கொண்டு வந்து அவருடைய ஊழியத்துல
இருந்த உதவியான அத்தனை பேருக்கும் அவர் ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு ஊழியக்காரராக யாரையும் மறந்து விடாமல் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அவங்க செய்த உதவியையும் சொல்லி அவர் அங்கே நன்றி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைய 16ஆம் அதிகாரம். சீக்கிரமா முடிச்சிட்டோம். ஆனா நான் உங்கள்கிட்ட இப்ப கேட்க வேண்டியது என்னன்னா, அடுத்த என்ன புத்தகத்தை நாம் தியானிக்கலாம்? கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்ததாக என்ன புஸ்தகத்தை நாம் தியானிக்கலாம்? நியூ டெஸ்டமெண்ட் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் லிஸ்டர். சொல்லுங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல என்ன வேணும்? ஏசாயா. ஓகே, பெரிய புஸ்தகம். 66 புஸ்தகங்கள். எப்படி ஒரு முழு பைபிளுக்கு 66 புஸ்தகம் இருக்கும், இதுல 66 அதிகாரம் இருக்கு. பட் இட் இஸ் a very good book. It is a doctrinal book. நிறைய ப்ராமிசஸ் உண்டு. கர்த்தர் நம்மோடு பேசுவார். நீங்க எசேக்கியேல் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா சிஸ்டர்? இல்ல, எசேக்கியேல் நமக்கு எடுத்து முடிக்கல. நான் முடிச்சிட்டேன். அவங்களுக்கெல்லாம் எசேக்கியேல் முடிச்சாச்சு. ரொம்ப முன்னால முடிச்சிட்டேன். உங்களுக்கு எசேக்கியேல் எடுக்கலையா? இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா எசேக்கியேல் எடுக்கலாமா? விமலாவும் ஏதோ ஏசாயான்னு சொன்ன மாதிரி இருந்தது. நான் ஒண்ணும் சொல்லல. நான் இப்பதானே வந்திருக்கேன், அதனால எனக்கு இந்த இதுல அதனால என்ன புஸ்தகம் நாம படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நமக்காக தானே படிக்கிறோம். ஆர்வம் நமக்கு தானே வேணும். என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. ஜான்சி, நீங்க சொல்லுங்க. ஏசாயா சிஸ்டர். ஆமா ஆமா. ஓகே விமலா, ஏசாயா வச்சுக்கலாம். சரி சரி. Okay, sister. Shantini sister, we will have Isaiah. We will start with Isaiah. And quite a long time it will take, but it will be very, very interesting. Let us try to. We'll pray for that first. We'll ask God to help us to go fast as well as understand that book, because it is a prophetic book. எல்லா ப்ராஃபசிஸுமே அது ஃபுல்ஃபில் ஆகிறது 2 விதத்துல நடக்கும். ஒன்று, எந்த தீர்க்க தரிசன புத்தகம் படிச்சாலும் நாம இதை புரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் அது நல்லா நமக்கு விளங்கும். இட் வில் டாக் அபவுட், அதாவது இப்போ உடனே அது நிறைவேறுகிற ஒரு காரியமாய், அந்த காலகட்டத்துக்குள்ள அது நிறைவேறுகிறதா இருக்கிறத அது ஒரு நிகழ்வு. அதே சமயத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வெகு நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒன்றையும் இது சொல்லும். டெலஸ்கோபிக் ஃபியூச்சர், அப்படி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட். எந்த ப்ராஃபட்டிக் புக்ஸ் எடுத்தாலும் இப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ இப்போ ஏசாயாவை நம்ம எடுக்கும்போது அதே விதமாக அவரும் தீர்க்க தரிசன புத்தகம். அவர் அந்த காலகட்டத்துல கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு துல்லியமாய் சொல்லியிருக்கிறார் பாருங்க, இல்லையா? அப்போ அது நிறைவேறியது. ஸோ இப்போ தீர்க்க தரிசனங்கள்ல உடனே நிறைவேறும், ஃபியூச்சர்ல நிறைவேறும். மூன்றாவதாக இனிமே தான் நிறைவேற போகிற அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. yet to be fulfilled. சோ 3 விதமாய் நாம இந்த புத்தகத்தை, எந்த தீர்க்க தரிசன புத்தகத்தையும் பார்க்க வேண்டும். சோ நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை இவ்விதமாய் நாம படிக்க முயற்சிக்கலாம். நமக்காக நல்லா ஜபிக்கலாம். எல்லாரும் வரணும், ரெகுலரா வரணும். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி a long book. Let's pray and let's learn from God. சரி, இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிட்டோம். ஜெபிக்கலாம்.
நல்லா இருக்கீங்க இல்லையா? நல்லா ஆமா இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் ப்ரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. இந்த 16 அதிகாரங்களையும் ரோமர் புத்தகத்துல நாங்க படிக்க, அதன் மூலமாய் ஆழமான கிறிஸ்தவ கோட்பாடுகளை அறிந்து கொள்ள, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போதே நீர் எங்களுக்காய் ஆண்டவரே எங்கள் மேல் அன்பு செலுத்தின தேவனாய் இருக்கிறதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. உம்முடைய அன்பை எங்கள் உள்ளத்துல நாங்க நீதிமான் ஆக்கப்பட்ட உடனேயே உடைய அன்பை எங்கள் உள்ளத்துல நீர் ஊற்றினீர் என்று சொல்லி நாங்க அறிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை எப்படி எல்லாம் வழி நடத்துகிறீர், எங்களுக்காக நீர் எப்படி பரிந்து பேசுகிறீர், எப்படி ஜெபிக்க வைக்கிறீர் என்பதையெல்லாம் இந்த புத்தகத்துல நாங்க கற்றுக்கொண்டோம் சுவாமி. ஆம் தகப்பனே, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். ஆனா எங்களை நீதிமான் ஆக்குகிற தேவன் நீராய் இருக்கிறபடினால அந்த ரகசியத்தை இந்த புத்தகத்துல எங்களுக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். எங்களை நீதிமான் ஆக்கி நீர் உம்முடைய நீதியை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்க உண்மை துதிக்கிறோம். எங்க நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீர் உம்முடைய நீதியை எங்களுக்கு தரிப்பிக்க உதவி செய்தீர் சுவாமி. இதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அதெல்லாம் இந்த புத்தகத்துல நாங்க வாசித்து அறிந்து கொண்ட நல்ல சத்தியங்கள் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் தன்னுடைய இனத்தாருக்காக அவ்வளவு பரிதபித்து கற்ப வேதனைப்பட்டது போல நாங்களும் கூட எங்களை சுற்றி சுற்றி இருக்கிற எங்க தேசத்துல, எங்க பட்டணத்துல, ஆண்டவரே எங்க தெருக்கள்ல இருக்கிற உண்மை அறியாத ஜனங்களுக்காக ஆண்டவரே அந்த பாரத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிக்க, அதனால அதற்கான ஏதாவது ஒரு வகையில நாங்களும் முயற்சிக்க பிரயாசப்பட எங்களுக்கும் நீர் கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நன்றி செலுத்துகிற ஒரு ஒரு எண்ணத்தை எங்களுக்கும் நீர் கற்றுத்தாரோ சுவாமி. ஆம் தகப்பனே, எங்களுடைய உள்ளத்துல மன்னிக்க முடியாத காரியங்கள், கசப்பான காரியங்கள், ஆண்டவரே உள்ளத்துல குறை கூறுகிற காரியங்கள், முறுமுறுக்கிற காரியங்கள் இருக்குமே. ஆனால் எங்களால நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்தவே முடியாது சுவாமி. ஒரு விசை எங்களை அப்படி இருந்தால் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்களுக்கு உம்மை துதிக்கிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை. எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும். துதி பெருக பெருக கிருபை பெருகும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. அவ்விதமாக உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் ஏறெடுக்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் ஏறெடுக்க, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்த ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல ரொம்ப இன்னும் அதிகமாக நன்றி செலுத்துகிறவர்களாக எல்லாவற்றிலும் ஏதாவது help us to find some reason to be grateful Lord. எல்லா சூழ்நிலையிலும் எதையாவது நாங்க கண்டுபிடிச்சு உமக்கு நன்றி செலுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த விதமான கிருபைகளை எங்களுக்கு தாங்க சுவாமி. நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்க இப்ப டிசைட் பண்ணது போல ஒரு பெரிய புத்தகத்தை நாங்க படிக்க இருக்கிறோம். எசாயாவை படிச்சா முழு பைபிளை படிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க சுவாமி. ஆண்டவரே, அந்த பெரிய தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆவியானவர் துணை இல்லாம, உம்முடைய கிருபை இல்லாம, அனுக்கிரகம் இல்லாம எங்களால ஒன்று செய்ய முடியாது சுவாமி. We are nothing Lord, we are nothing, we humble ourselves. ஆம் தகப்பனே, கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய மேன்மை, எங்களுடைய அறிவு ஒன்றும் இல்லை சுவாமி. எல்லாம் உம்மோட சுத்த கிருபை. நீர் எங்களுக்கு கற்றுத்தரலன்னா எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. தாழ்த்துகிறோம். தயவா இறங்கி ஆண்டவரே, அந்த ஏசாயா அதிகாரங்கள் எங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு கிருபையை தந்து நல்லா படிக்க, நல்லா கற்றுக்கொள்ள, நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள, எங்க வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் வைராக்கியத்தோடு நாங்க செயல்பட இந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு உதவி செய்ய உண்மை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம். எங்க குடும்பங்களை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தேவைகளை நம்முடைய பாதத்துல வைக்கிறோம். எங்களுடைய சுகம் நலனுக்காக ஜெபிக்கிறோம்.
தயவா இறங்கி எங்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிடுங்க. குடும்பத்தார நம்முடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க, எங்களை ஆசீர்வதிங்க. தாழ்த்தி தாழ்த்தி உடைய கருத்துல கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும். நேசிக்கிற இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Thank you, sister. So thank you Thank you. very much. Thank you. So we shall meet next week with the introduction of Isaiah. Okay, sister. Okay. Thank you. Thank you. Bye. Thank you. Bye. Bye. Good night. Good night.